ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, வரக்கூடிய வாரத்திற்கு எந்த மாதிரியான யுக்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதன்மையாக ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதன்மையாக இதில் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு தெரியணும். பிகினராக வரைச்ச ஒரு 6 மாதம் இது என்ன அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணதை முழுமையாக உங்களுடைய எஃபர்ட்டை இதில் கொடுங்க. என்ன அப்படின்னா, இது வந்து ஹியூஜ் லாஸ் தரக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஆப்ஷன் ஒன்று எல்லோரும் நிறைய பெருவாரியாக பணம் பண்ணுறதை மட்டும்தான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பாங்க. பட் லாஸ் வந்தாலும் ஹெவியாக வரும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் சொல்கிறேன், இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ட்ரேட். முடிஞ்ச அளவுக்கு இனிஷியலாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வரும்போது காலையில் ட்ரேட் எடுத்துகிட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அதுக்கான ட்ரேட் பேங்க் நெஃப்டியோ கிடையாது, சரிங்களா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்கேல்பிங்கில் நல்ல பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க்கை பொறுத்த மட்டும் கரெக்டாக அதனுடைய சப்போர்ட் லெவலில் இருக்குது. எப்போதுமே சப்போர்ட்டை டச் பண்ணிச்சு அப்படின்னா சரியான கன்சாலிடேஷன் இருக்கும். மார்க்கெட் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டில் தான் இருக்கும். வரக்கூடிய வாரம் அப்படி தான் இருக்கும். ஸோ முடிந்த அளவுக்கு இம்மிடியேட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க, சரிங்களா? ஏன்னா இன்னும் சப்போர்ட்டை தொட்டுட்டு ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போக ஆரம்பிக்கலை, சரிங்களா? ஸோ சப்போர்ட் லெவலில் ரீச் ஆகிறதும் அதுலேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் தான் வாய்ப்பு இருக்குது. பட் இன்ட்ராடே பண்ணும்போது இதை வச்சு மட்டும் பார்க்காம வெயிட்டேஜை வச்சும் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, கோட்டக், ஆக்சிஸ், ஸ்டேட் பேங்க் இதெல்லாம் இருக்குல்ல, இதனுடைய சார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக நீங்கள் செக் பண்ணுங்க. இதில் ஹெச்டிஎஃப்சியை பார்த்தீங்க அப்படின்னா தொடர் சரிவு. இதனால தான் இப்போ ரீசன்ட் சமயத்தில் மார்க்கெட்லேயே பெரிய பிரளயம் சொல்லுவோம்ல, பெரிய லெவலில் சரி வர்றதுக்கான காரணமே ஹெச்டிஎஃப்சி தான். ஏன்னா இதான் வெயிட்டேஜில் முதல் இடத்துல இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆகிருக்கு. இன்னும் கன்ஃபர்மேஷன் இதில் கிடைக்கல. ஸோ மார்க்கெட் இன்னும் சரீரத்துக்கு, இந்த பர்டிகுலர் பேங்க் சரீரக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்புறம் ஐசிஐசிஐ பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அது ரெசிஸ்டண்டில் இருக்குது, சரிங்களா? அப்புறம் அதில் கன்சல்டேஷன் இருக்காது. ஆக்சிஸ் சப்போர்ட் லெவலில் இருக்குது. கோட்டக் என்ன சொல்ல, மிடில் இருக்குது. சப்போர்ட் சொல்ல முடியாது, ரெசிஸ்டன்ட் சொல்ல முடியாது, இறங்கும் சொல்ல முடியாது, அப் ட்ரெண்ட் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் எஸ்பிஐன்னு இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இது மட்டும் இல்லை, நெஃப்டியில் இருக்க 50 கம்பெனியுமே சரியான ட்ரெண்டில் இல்லை. ஸோ நீங்கள் வரக்கூடிய நாட்களில் இன்ட்ராடே பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹோல்டிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, ஆப்ஷனை பை பண்ணுறதை காட்டிலும் ஆப்ஷனை செல் பண்ணுறதுக்கு உங்களுடைய எஃபர்ட்டை, எஃபிஷியன்ஸை கொடுங்க. ஏன் அப்படின்னா செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா சிம்பிள் லாஜிக் தான். மார்க்கெட் சரியுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். அதை நீங்கள் அடுத்த வாரம் செல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. கான்ட்ராக்டை பொறுத்த மட்டும் அப்பப்போ பண்ணாமல் அதை நல்லா ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாள் ஆக ஆக ப்ரீமியம் குறையும். டைம் டிகே இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஸோ குறையும். சப்போஸ் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா ஒரு லாஸ் உங்களுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷனையும் செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே பிரேக் ஈவன் பாயிண்டில் வந்துடும். சப்போஸ் மறுநாள் கணிச்சிட்டிங்க, திரும்ப மார்க்கெட் கீழே சரியும் இல்லை ஏறும் நினச்சிட்டிங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணிடுங்க, சரிங்களா? அப்போ என்ன ஆகும், இது மேலே போகும், புட்டு கீழே இறங்கும், உங்கள் லாஸும் ரெக்கவர் ஆயிரும். இல்லை பிரேக் ஈவன் பாயிண்ட் ஏதோ ஒன்று எடுக்கும், லாஸ் வரைக்கும் வாய்ப்பு இல்லை. இல்லை ரெண்டையுமே வச்சுட்டு மறுநாள் ஒரு பை எடுக்கலாம். ஸோ நிறைய ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த மட்டும் ஆப்ஷன் செல்லிங்கில் தான் இருக்குது. அதனால் இனிஷியலாக இன்ட்ராடே பண்ணுறதும் சரி, ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறதும் சரி, ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வரும். அதாவது பெரிய ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சின்ன லெவல் லாபத்தை எடுத்துகிட்டே இருக்கலாம். அமௌண்ட்டை நீங்கள் அதிகப்படுத்த உங்களுக்கான ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதில் ஒன்றே ஒன்று தான், ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த மட்டும் அன்லிமிட்டெட் லாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதனால தான் நீங்கள் ஆப்ஷன் பையிங் தெரியாமல் ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் போகக்கூடாது, சரிங்களா? ஆப்ஷன் பையிங்கில் ஒரு 6 months நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன் செல்லிங் வந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும் அப்படிங்கிறது சரியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.